இன்றைய தினம் 29ஆம் தேதி புரட்டாதி மாதம் உலக இருதய தினமாக கொண்டாடப்படுகின்றது. இத்தினத்திலே உங்களையெல்லாம் இந்த ஊடக பிரிவின் ஊடாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக ஜீவராசிகள் அனைத்திலும் இந்த இருதயம் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இந்த நிகழ்விலே யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினரையும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்தமைக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். இந்த இதயம், நான் ஒரு கணித பேராசிரியர், எப்போதும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய விஞ்ஞான கருத்தின்படி எந்த இயக்கத்தையும் ஒரு பொறியியல் இயக்கமாகவே நாங்கள் கருதுவோம். எங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் பொறியியல் சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு இயக்கத்தை மனிதன் நடத்த வேண்டுமாயினாலும் அதுக்கு ஒரு மோட்டர் என்று சொல்லப்படுற ஒரு விடயம் தேவை. இல்லாட்டி பொறியியலில் எந்த ஒரு இயக்கமும் நடக்காது. ஆனால் எங்களுடைய இதயம் எந்த விதமான பொறியும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மிகவும் நுட்பமானது. அது சொல்வது நான் மெக்கானிஸ்டிக் மோஷன் என்று. எனவே அதை நாங்கள் பௌதிகவியல் விஞ்ஞானிகளால் விளங்கப்படுத்த முடியாது. ஆகவே உயிரியல் விஞ்ஞானிகள் தான் அதை பற்றி அறிந்து அதற்கான பரிகாரங்களை தேடுகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய மருத்துவ பீடாதிபதி கலாநிதி சுரேந்திரகுமார் அவர்கள் இதய நுண்ணார் சுருக்க நடுக்க நோய் தொடர்பான சர்வதேச ஆய்வு பற்றி உங்களுக்கு கருத்துரை வழங்க இருக்கின்றார். இந்த ஆய்வு ஆங்கிலத்தில் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் ஆர்டிரியல் ஃபிப்ரிலேஷன் with the University of Birmingham and University of Liverpool, UK. Our cardiovascular risk factors are increasing morbidity and mortality. In Sri Lanka, 40% of the deaths are due to cardiovascular. A research team consists of academics from University of Jaffna in collaboration with the University of Birmingham and University of Liverpool in UK are trying to develop research studies related to cardiovascular health and diabetes. As an initial step, the study group is focused on arterial fibrillation, and National Institute of Health Research is funded 80 million for this project from UK. So ladies and gentlemen, Dr. Surendrakumar is the team lead of this project, will explain to you. So in the front line, I want to introduce Dr. Ajini, is a senior lecturer in the Department of Medicine. Welcome, madam. And our cardiologist, the Government Teaching Hospital, Jaffna, Dr. Kurubaran is here to brief you on his, greet you all in this day. And also our community medicine lecturer, senior lecturer Kumaran is here, and he is a part of the team of the collaborative research project at the Birmingham University and University of Liverpool. So ladies and gentlemen, as a Vice Chancellor, I am very happy that our team is engaged in this community development project. This is going to go for many years, involving so many 10,000 patients, 100,000, no, 10,000 populations in the northern eastern province. This is going to pave the way to find out so many things about this cardio-related improvements. So in the biological system, most of the studies are done in the empirical manner. So you have to do experiments, and you can't prove like what is due in the physical science. So that's what this project is very painful in a sense, so much of energy. So our research team members are seated here. They are the research assistants supporting this project. So I welcome them also. So now I welcome our இருதய சிகிச்சை நிபுணர் குருபரன் அவர்களை மக்களுக்கான ஒரு பொது குறிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக இதய தினம். இந்நாளை நாங்கள் இதய வளத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பயன்படுத்துவது முக்கியம். இது சம்பந்தமான சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். உலகிலேயே அதிகமானவர்கள் இறப்பது இதய வருத்தத்தினால். ஆகவே இதய வருத்தம் வருவதை நாங்கள் தடுப்பதற்கான வழிமுறைகளை கடைப்பிடிப்பது அவசியம். இதில் முக்கியமாக குறிக்கப்படுவது உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ் அல்லது உடற்பயிற்சி, மற்றும் இதய வருத்தம் வருவதற்கான காரணிகளை தவிர்ப்பது. முக்கியமாக சிகரெட் புகைத்தல், ஆல்கஹால் பாவித்தல், செடென்ட்ரி லைஃப், அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு இடத்தில் இருந்து வேலை செய்வது, மற்றும் சலரோகம், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற வருத்தங்களை கவனிக்காமல் அவற்றிற்கான மருந்துகளை ஒழுங்காக பாவிப்பாமல் இருப்பது ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. இதை நாங்கள் சிறு வயதிலிருந்தே கடைப்பிடிப்பதால் இதய வருத்தம் வருவதை தவிர்க்கலாம்.
முக்கியமாக குறிக்கப்படுவது என்னவென்றால், சிறுவர்களாக இருக்கும்போதே உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் சரியாக கடைபிடித்தால் இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிவு ஏற்படுவதை தவிர்க்கலாம். ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்படுவது என்னவென்றால், 15-16 வயதிலேயே கொலஸ்ட்ரால் படிவுகள் இருதய இரத்த குழாய்களில் படிவதாக அறியப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் 40-50 வயது வரும் வரை பொறுத்திருக்காமல் உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்களை சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சிறுவர்களாக இருக்கும்போதே இதை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமாகும். ஆசிய கண்டத்தில் இருப்பவர்களுக்கு மற்ற கண்டங்களில் இருப்பவர்களை விட இருதய வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு மேலும் அதிகமாக இருப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது. எனவே இது எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மேலும் இதய வருத்தம் வந்தவர்கள் செகண்டரி ப்ரிவென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதாவது மருந்துகளை ஒழுங்காக பாவிப்பது, அவர்களும் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிப்பது, உடற்பயிற்சி குறைந்தது 30 நிமிடம் ஒரு நாள் என்ற வீதத்தில் 5 நாட்களாவது ஒரு கிழமையில் செய்வது, கொலஸ்ட்ரால், பிரஷர், சலரோகம் என்பவற்றை அவதானித்து அடிக்கடி பரிசோதனைகள் செய்து அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பவை மிக முக்கியமாகும். நாங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை மேலும் அறிந்து எங்களுடைய இருதய வளத்தை வளர்ப்பதற்கு இந்த நாளை நாங்கள் பாவிக்க வேண்டும். நன்றி. Now I invite our Dean Medicine and the Senior Lecturer of Community Medicine and Family Health, Dr. R. Surendra Kumaran, to brief on the project we are undertaking in collaboration with the University of Birmingham and University of Liverpool of the UK. I really at this moment want to thank our research team. More than 12 personnels are working on this project. So it's a massive mega project. So I am really happy that University of Jaffna is doing this endeavor for the community engagement purpose. So I invite Dr. Surendra Kumar to brief on this project for the people. Good morning. Thank you, sir, the Vice Chancellor, Professor Sri Satnaraja. We are here that the team of Global Atrial Fibrillation Project funded by National Institute of Health Research, UK. We are team members, and already Vice Chancellor sir introduced Dr. Gurubaran, consultant cardiologist attached to Teaching Hospital Jaffna, and then Dr. Kumaran, senior lecturer in family medicine attached to Department of Community and Family Medicine, Faculty of Medicine, Jaffna, and then Dr. Ajini, consultant neurologist attached and senior lecturer in medicine, clinical medicine, attached to Department of Medicine, University of Jaffna, and also the seated behind Ms. Pausika is a research fellow, and Dr. Sri Pawan is a research fellow, and Prasant is a research manager, and then Dr. Sharon, Mr. Sharon is also a research fellow, and Verniga is project coordinator. We are very happy to introduce this project during this World Heart Day celebration, September 29, 2021. So this project is funded by National Institute of Health Research, UK, through University of Birmingham and University of Liverpool. So our collaborators are other countries, China, Beijing, and then Brazil. So atrial fibrillation is a regular heart rhythm disorder, cardiac arrhythmia that can lead to blood clots, stroke, heart failure, and other heart related complications. So prevalence is increasing with the age. As the proportion of elderly population is increasing, it is important to know the prevalence of this disease condition in our community. Although AF is the most common serious cardiac rhythm disorder, it is not well recognized in Sri Lanka and other low middle income countries. Very little is known about the epidemiology and
recently developed National Registry for Strokes suggests that a significant proportion of stroke may be attributed to atrial fibrillation in Sri Lanka. This study aims to estimate the prevalence of atrial fibrillation, could be the first step to calculate the AF disease-related burden in Sri Lanka through a community survey in 10,000 population in Northern Province, evaluate the existing AF management. Also, we are looking for the applications of the latest technology available in the world. We are also evaluating risk factors and how the patients are accessing appropriate care, and importantly the quality of care provided for them. So at the first phase, the data collection, we have successfully completed the data among 9,253 participants in the community survey at all 5 districts in Northern Province, Sri Lanka amid COVID pandemic. Currently, we are planning to perform physical measurements and sample collection. In addition to this, a free helpline for the research participants of the community survey are organized by the Department of Community and Family Medicine, assisted by the National Intensive Care Surveillance Mahidol Oxford Research Unit, NICS-MURO. It aims to provide information to the research participants about the available services which can improve their health, and community support the research participants on improving their quality of life. The initiative is the first step to build up a center at University of Jaffna to develop evidence-based measures by carrying out long-term studies that are culturally acceptable, affordable interventions. Thus, we are seeking support of all the stakeholders and research participants to make this study effective and useful for the community. The website is available, then also we have a Facebook and also Twitter account, so people can share their views and comments. That is very useful for our future endeavor. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் உபவேந்தர் திரு சர்க்குராயா சார் அவர்களே, எமது இதய ஆய்வுக்கு ஆன ஆய்வுக்குழுவினரே, அனைவருக்கும் இன்றைய உலக இதய தினத்தில் நாங்கள் இந்த ஆய்வை பற்றிய ஒரு விளக்கத்தை இங்கே அளிக்க இருப்பது மிகவும் உன்னதமான செயலாக கருதுகின்றோம். இங்கே எங்களுடைய ஆய்வுக்குழு எமது பேராசிரியரும் உபவேந்தருமான ஸ்ரீ சர்க்குராயா தலைமையில் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்கள் முதல் இருப்பவர் எங்களுடைய இதய வைத்திய நிபுணர் டாக்டர் குருபரன், யாழ் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். அடுத்ததாக இருப்பவர் டாக்டர் குமரன், அவர் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன், குடும்ப வைத்திய நிபுணர், குடும்ப மற்றும் சமுதாய மருத்துவத்துறை, யாழ் மருத்துவ பீடம், யாழ் பல்கலைக்கழகம். எங்களுடைய உபவேந்தர் மற்றும் நான் சுரேந்திரகுமாரன், இந்த ஆய்வின் தலைவராகவும் அதே நேரம் மருத்துவ பீடாதிபதியாகவும் கம்யூனிட்டி மெடிசின் குடும்ப மற்றும் சமுதாய மருத்துவத்துறையில் சிரேஷ்ட விருதுகளாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு அருகில் அமைந்திருப்பவர் நரம்பு வைத்திய நிபுணர் வைத்தியர் அஜினி. அவர் ஒரு நரம்பு வைத்திய நிபுணர். அது மட்டுமல்லாது எங்களுடைய மருத்துவ அலகில் மருத்துவ பீடம் யாழ் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விருதுகளாக பணியாற்றுகின்றார். எங்கள் பின்னால் அமர்ந்திருக்கின்றார் மிஸ் பௌசிகா, எங்களுடைய ஆய்வு உதவியாளர் டாக்டர் சுரிபவன் மற்றும் மிஸ்டர் பிரசாத், ஷரோன், பேர்னிகா, மிஸ் பேர்னிகா. நான் உங்களிடம் இந்த ஆய்வை பற்றிய சில விளக்கத்தை அளிக்கலாம் என்று கருதுகின்றேன். இருதய நுண் சுருக்க நடுக்க நோய், அதை ஆங்கிலத்தில் ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் என்று சொல்வார்கள். இது எங்களுடைய பகுதியில் அதிக அளவில் மக்கள் அறிந்திருப்பது குறைவு. ஆனால் இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாரிசவாத நோய் ஏற்படுவதற்கு இந்த இதய நுணுக்க சுருக்கம் ஒரு முக்கியமான காரணம். அது சம்பந்தமான அறிவை நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றதை பார்ப்பதற்காகத்தான் இந்த ஆய்வை நாங்கள் செய்கின்றோம்.
இந்த ஆய்வு ஐக்கிய ராச்சியத்தின் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகமும் லிவர்பூல் பல்கலைக்கழகமும் இணைந்து இதற்குரிய ஆய்வுக்குரிய பணத்தினை இங்கிலாந்தின் தேசிய ஆய்வு நிறுவனம், இங்கிலாந்தின் சுகாதார சேவையின் ஒரு பகுதி, தேசிய ஆய்வு நிறுவனம் அவர்களுக்கு இந்த ஆய்வை செய்வதற்கு 2 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி, சைனா, பிரேசில், யூனிவர்சிட்டி ஜாஃப்னாவுக்கு தந்திருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு கிட்டத்தட்ட இலங்கை காசில் 80 மில்லியன் பணம் நேரடியாக எங்களுடைய ரிசர்ச்சுக்கு, மறைமுகமாக வேறு உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இலங்கையில் நுண்ணியர் சுருக்கம் நடுக்க நோய் எனப்படுவது ஒழுங்கற்ற இருதய சத்தத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பாகும். இது இரத்தத்தில் கட்டிகள் தோன்றுவதற்கு வழிகோல்வதன் மூலமாக பாரிசவாதம், இதய செயலிழப்பு மற்றும் இதயம் தொடர்பான மேலதிக நோய் நிலைமைகள் உருவாகின்றது. இந்நோயினை உருவாக்கமானது வயது வந்தோருடைய அதிகமாக காணப்படுகிறது. முதியவர்கள் எண்ணிக்கை எமது சமூகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் இந்நோயின் சமூக பரம்பலை கண்டறிவது மிகவும் அவசியமானது. இருதய நுண்ணர் சுருக்க நடுக்க நோயானது மிகவும் பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இருப்பினும் இதனுடைய சமூக ரீதியான பரம்பலை இலங்கை போன்ற நடுத்தர வருமானம் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் நாடுகளில் மிக சிறிதளவே அறியப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட பாரசவாதம் தொடர்பான தேசிய பதிவேடானது குறிப்பிடத்தக்க அளவு வீதமான பாரசவாதமானது இருதய சுருக்க நடுக்க நோயினால் ஏற்படுவதாக குறிப்பிடுகின்றது. இவ்வாய்வானது இலங்கையின் வடமாகாணத்தில் 10,000 பேரினது உள்ளடங்கிய குடித்தொகையில் மேற்கொள்ளப்படும் சமூக மட்டத்தான ஆய்வின் ஊடாக இருதய நுண்ணர் சுருக்க நடுக்க நோயினுடைய பரவலை கண்டறிவதை முதலாவது படிநிலையாக கொண்டுள்ளது. இது உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்நோயினை ஆபத்து காரணிகளையும் அத்தோடு நோயாளர்கள் தமக்குரிய மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதனையும் குறிப்பாக அதனுடைய தரத்தினையும் ஆராய உள்ளோம். சமூக மட்டத்தின் ஆய்வில் முதற்கட்டமாக 953 பங்கேற்பாளர்களிடமிருந்து கோவிட் பெருந்தொற்றின் மத்தியிலும் வெற்றிகரமாக தரவு சேகரிக்கப்பட்டுள்ளது. இதன் இரண்டாவது கட்டமாக தற்போது உடல்சார் அளவீடுகளையும் உயிரியல் மாதிரிகளையும் சேகரிக்க உள்ளோம். சமூக கணக்கெடுப்பின் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பங்கேற்பாளருக்கு உதவி செய்யும் முகமாக நேஷனல் இன்டென்சிவ் கேர் சர்வைலன்ஸ் மஹிடோல் ஆக்ஸ்போர்ட் ரிசர்ச் யூனிட் நிக்ஸ்மோரு எனும் நிறுவனத்தின் உதவியுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமுதாய குடும்ப நல பிரிவினால் இலவச தொலைபேசி உதவி சேவை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வுதவி சேவையின் நோக்கம் ஆய்வுக்குட்பட்ட உடல் நல ஆரோக்கியத்தை பேணுவதும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். இவ்வாய்வானது தரவுகளை அடிப்படையாக கொண்ட மருத்துவ நடைமுறைகளை நீண்டகால ஆய்வின் ஊடாக உருவாக்கு நிலையம் ஒன்றினை யாழ் பல்கலைக்கழகத்தில் உருவாக்குவதனை நோக்கமாக கொண்டுள்ளது. இவ்வாய்வானது கலாச்சார ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக காணப்படுகின்றது. இவ்வாய்வினை வினைத்துறனுடன் சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் மேற்கொள்வதற்கு சகல தரப்பினரும் ஆய்வாளர்களது ஆதரவினை வேண்டி நிற்கின்றோம். இது சம்பந்தமான மேதிய விவரங்களை எங்களுடைய திணைக்களத்தின் தொலைபேசி இலக்கத்துடனும் அல்லது அதனுடைய வெப்சைட்டுடனோ அல்லது எங்களுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக் ஊடாகவும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.